ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ஆதர்ஷ். இந்த வீடியோ வந்து 2வது சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ப்ரீவியூ வீடியோ. இந்த வீடியோல நான் யார பத்தி பேசப் போறேன்னா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. இப்ப ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட பார்த்தோம்னா, கடைசி சமயத்துல வந்து ஜோஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ், மிச்சல் ஸ்டார்க் எல்லாரும் ஜோஷ் ஹேசல்வுட், பேட் கமின்ஸ் வந்து இன்ஜுரியினால விளையாட முடியல. மிச்சல் ஸ்டார்க் கடைசி சமயத்துல வித்ரான். அதான் 3 வந்து ரிலேட்டிவ்லி ஒரு புது ஃபாஸ்ட் bowlers. நேத்தன் எல்லிஸ் கொஞ்சம் வருஷமா விளையாடிட்டு இருக்கார், பட் நாட் as much in the ODI டீம். ஸ்பென்சர் ஜான்சன், பென் டுவாஷஸும் கொஞ்சம் வருஷமா விளையாடிட்டு இருக்கார். நாட் மேட் மெனி அப்பியரன்சஸ் ஃபார் ஆஸ்திரேலியா. ஸ்பென்சர் ஜான்சன் இப்பதான் வந்திருக்கார். அப்புறம் ஒரு யங் ரிஸ்பினர் தன்வீர் சங்கா. எனக்கு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து விளையாட போறது கிடையாது, ஆனா அவர் ஸ்குவாட்ல எடுத்திருக்கா. மேத்யூ ஷார்ட்டும் அவ்வளோவா ஆஸ்திரேலியாவுக்கு விளையாடினது கிடையாது, ஆனால் அந்த எம்எல்சியில் வந்து ரொம்ப நல்லா பண்ணார். வேற கண்டிஷன்ஸ் தான், ஆனால் அந்த எம்எல்சியில் ரொம்ப நல்லா பண்ணார். பவுலிங்கும் போடுவார். ஷான் அம்பேட்டும் as a replacement ஃபார் பேட் கமின்ஸும் எடுத்திருக்கா ஸ்குவாட்ல. ஜேக் ஃப்ரேசர் மக்கருக்கும் எடுத்திருக்கா. ஐ திங்க் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கடைசி சமயத்தில் ரிட்டையர் ஆனார். மிச்சு மார்ஷும் இஸ் நாட் அவைலபிள் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி. அதனால தான் ஜேக் ஃப்ரேசர் மக்கருக்கு எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் தான். எப்படி நுழைக்க போறான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அவரை எடுத்திருக்கா. இப்ப நான் பிளேயிங் 11 பார்த்தோம்னா, என்னோட பிளேயிங் 11 படி டிராவிஸ் ஹெட், மேத்யூ ஷார்ட் ஓப்பனிங் த பேட்டிங். நம்பர் 3 மார்னஸ் லபிஷேன், 4 ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன், நம்பர் 5 ஜோஷ் இங்கிலீஷ், நம்பர் 6 அலெக்ஸ் கேரி, 7 மேக்ஸ்வெல், 8 ஷான் அம்பட், 9 பென் டுவார்ஷஸ், 10 ஸ்பென்சர் ஜான்சன், 11 ஆடம் ஜாம்பா. உடனே நிறைய பேரு இந்த 11 பார்த்தா என்ன கேட்கலான்னா, நேத்தன் எல்லிஸுக்கு ஒரு பெரிய இந்த குரூப்ல ஒரு ரெப்யூட்டேஷன் இருக்கு. அவர் ஓகேயாவும் போட்டிருந்திருக்காரு இந்த லாஸ்ட் வேல். எதனால அவரை எடுக்கலைன்னா, அவர் நிறைய ஸ்லோவர் டெலிவரிஸ் போடுவார். அண்ட் இஃப் யூஆர் லுக்கிங் அட் இப்போ இந்த 3 பேர்ல நான் இப்போ லிஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்ட்ரைக்கிங் அபிலிட்டி, ஷான் அம்பட் வந்து ஹார்ட் லெங்க்ஸ் போடுவார். அவர் விளையாடி தான் ஆனும் அந்த பேட்டிங் டெப்த்துக்கு. இப்போ அவர் ஹார்ட் லெங்க்ஸ் போடுவார். ஸ்பென்சர் ஜான்சன் கேன் போல் த ஃபுல்லர் லெங்க்ஸ். அதுக்கப்புறமா நேத்தன் எல்லிஸ் விளையாடினா ஷான் அம்பட் தான் நியூ பால்ல போடணும். ஷான் அம்பட் நியூ பால்ல போட்டா இட் இஸ் நாட் போல் அஸ் ஃபுல் அஸ் அ பென் டுவார்ஷஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். அப்புறம் த்ரெட்னிங்கா இருக்குமா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஏன்னா என்ன சொன்னாலும் அவரோட பவுலிங் எப்படி இருக்கோ, யூஆர் பிளேயிங் அகேன்ஸ்ட் பேரை பார்த்தா யூ காட் பிளேயர்ஸ் டப்பு டிப்புன்னு அடிக்கலாம். இங்கிலாந்து பேட்டிங்கும் சரி, சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்கும் சரி அடிக்கலாம். அதனாலதான் ஐ வுட் மச் ராதர் பிளே 2 bowlers who can bowl decently quickly, பென் டுவார்ஷஸ் அண்ட் ஸ்பென்சர் ஜான்சன். பென் டுவார்ஷஸ் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் வேகமா போடுவார். And then you got Sean Hammer who can also bowl 140, who can bowl after that at first change. I feel it'll be stronger combination. அதுக்கப்புறமா மேத்யூ ஷார்ட், நான் எதனால அவரை ஓப்பனிங் விளையாடிருக்கேன்னா, நான் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு ஐ டோன்ட் திங்க் அவர் விளையாடுவான்னு. அரோன் ஹார்டியும் விளையாடலாம் இஃப் ஜோஷ் இங்கிலீஷ் ஓப்பன்ஸ் த பேட்டிங். எனக்கு பொறுத்த வரைக்கும் அதை பண்ணக்கூடாது, பிகாஸ் அரோன் ஹார்டி வில் கிவ் யூ another bowling option, but I don't think he has established himself much with the bat. நான் என்ன பண்ணுவேன்னா, மேத்யூ ஷார்ட் ஓப்பனிங் விளையாடினா அவர் ரன் அடிச்சாலும் அடிக்கலாம், இல்லைன்னா அவரோட பவுலிங் வந்து ஒரு வில் ஜாக்ஸ் மாதிரி ஒரு பவுலிங், அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன். ஆனா அவர் ஒரு ரன் அவ்வளோ கொடுக்காத ஒரு 5 ஓவராது போடக்கூட ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. யூ காட் குவென் மேக்ஸ்வெல். அவர் பேட்டிங்ல ஒன்றும் பண்ணாட்டாலும் as a bowler he has improved, the consistency has improved lot இந்த ஒரு 2 வருஷமா. ஸோ குவென் மேக்ஸ்வெல், ஆடம் ஜாம்பா அண்ட் மேத்யூ ஷார்ட் ஒரு 3 ஸ்பின்னர். அதுக்கப்புறம் 3 ஃபாஸ்ட் bowlers, ஸ்பென்சர் ஜான்சன், பென் டுவார்ஷஸ் அண்ட் ஷான் அம்பட். இப்ப ஜோஷ் இங்கிலீஷ ஓப்பனிங் விளையாடிட்டு அரோன் ஹார்டியை நடுவுல விளையாடினா மேத்யூ ஷார்ட்டோட பவுலிங்கும் போயிடும். ஏன்னா பாகிஸ்தான்ல ஸ்பின்னரை வச்சுதான் நடுவுல சோக் பண்ணுவோம். அரோன் ஹார்டி வச்சுலாம் சோக் பண்ண முடியாது இந்த சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் வரப்பெல்லாம். அதனாலதான் ஐ ஃபீல் யூ லூஸ் அவுட் ஆன் 2 things if you play him ahead of மேத்யூ ஷார்ட். அதனாலதான் நான் அப்படிதான் பண்ணுவேன். தன்வீர் சங்கா வந்து விளையாட முடியல பிகாஸ் he will be a backup for ஆடம் ஜாம்பா. ஆடம் ஜாம்பா will play all the matches. அதுதான் இந்த டீம்.
அப்புறம் உள்ள வந்திருக்கிற ஆளுன்னு பார்த்தா நிறைய பேரு சொல்ல முடியாது. ஏன்னா மிச்சல் மார்ஷ் இன்ஜுரி, ஜோஷ் ஹேசல்வுட் இன்ஜுரி, பேட் கமின்ஸ் இன்ஜுரி, மிச்சல் ஸ்டார்க்கு எந்த பர்சனல் ரீசன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் எதனால இப்போ ஒரு கான்ட்ராக்ட் இஷ்யூ இருந்தது. இந்த ஓடிஐ வேர்ல்ட் கப்க்கு அப்புறமாவே அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூ இருந்தது. அப்புறம் அந்த சிஎஸ்கே கிட்ட அந்த 124 அடிச்சுட்டு ஒரு ஸ்பீச்சே கொடுத்தாரு. நான் ஐம் ஸ்டில் ரெடி டு பிளே ஃபார் ஆஸ்திரேலியான்னு ஒரு மாதிரி நான் இங்க பாருங்க நான் எப்படி பண்ணிருக்கேன்னு. அதுக்கப்புறம் தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் he has now retired on the eve of the Champions Trophy. எனக்கு என்ன நடந்திருக்குன்னு எனக்கு புரியல. So then they have still got Aaron Hardy in the squad who was there from before. Mitchell Marsh இருந்தார், Aaron Hardy இருந்தார். ஆனா ரெண்டு பேருமே என்ன சொல்ற, Aaron Hardy வந்து இந்த டீம்ல வெளியில தான் உட்காரணும். ஒரு பிளேயர் இருந்திருக்கலாம், ஆஷ்டன் ஏகார். இப்ப வந்து ஆஷ்டன் ஏகார் இருந்ததா எவ்வளோ காட் அனதர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் ஹூ கேன் ஆல்சோ பேட்டு. எங்கே விளையாடி இருந்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. மேபி யூ குட் ஹவ் பிளேட் மேக்ஸ்வெல் அண்ட் ஆஷ்டன் ஏகார் டுகெதர் இன் தட் கேஸ். பட் ஐ ஃபீல் மேத்யூ ஷார்ட்டை வச்சே தே கேன் கெட் அ ஃபியூ ஓவர்ஸ் அவுட் ஆஃப் ஹிம். ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்ஜி எடுத்தது கொஞ்சம் பெரிய ரிஸ்க் தான். ஆஸ்திரேலியாவுக்கு ஒன்றும் பெருசா பண்ணது கிடையாது. இஸ் நாட் பின் ஃபார்ம் ஃபார் லாங் டைம் சின்ஸ் த ஐபிஎல். தன்வீர் சங்காவும் இந்த 11ல விளையாட முடியாது பிகாஸ் இஸ் பேக்கப் ஃபார் ஆடம் ஜாம்பா. எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆடம் ஜாம்பாக்கு இன்ஜுரி வந்தாதான் அவர் வந்து விளையாட முடியும். இப்ப அந்த வென்யூஸ் பார்த்தா இப்ப வந்து ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா இன் ரவால்பிண்டி. இப்ப சவுத் ஆப்பிரிக்கா அட்டாக்கும் ஒன்றும் பெருசாலாம் கிடையாது. ரபாடா வர, அதை தவிர மகாராஜ் அண்ட் ரபாடா ரெண்டு பேரும், அதை தவிர வேற யாருக்காவது இந்த இதுல எடுப்படுமான்னு சொன்னா சொல்ல முடியாது. அதனால்தான் ரவால்பிண்டியில ஆஸ்திரேலியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஒரு இடி இடிச்சா I feel they just because the volume of runs that they amass, they can look to do something. ஆனா the toss is a crucial toss to win. ஏன்னா இந்த குரூப்ல நிறைய பேர் ஆப்கானிஸ்தான் முதல் பிளேஸ் வருவான்னு நான் சொல்றேன். ஆனா ரெண்டாவது பிளேஸ் யார் வர போறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கு. அப்புறம் இன் லாகோர் தே வில் ஐ திங்க் வித் ஸ்பின் தட் இஸ் தேர். ஆப்கானிஸ்தான் முதல் பேட்டிங் விளையாடி ஒரு 290 அடிச்சா ஆஸ்திரேலியா வில் ஸ்ட்ரகிள். அப்புறம் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து வந்து ஐ திங்க் லாகோர்ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் ஒரு ஸ்பின்னர்ஸ்க்கு. இந்த மாதிரி ஆஸ்திரேலியா வந்து முதல் பேட்டிங் விளையாடி அவ நம்பர் 7 லிவிங்ஸ்டோன் தான் விளையாடுவா. ஸோ அதில் ரஷீத் ஒரு ஸ்பின்னர் தான் இருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி ஒரு 300க்கு மேல அடிச்சா தே கேன் ஆல்சோ லுக் டு பீட் இங்கிலாந்து. ஸோ 2 டாஸ் டிபெண்டன்ட் அண்ட் 1 மேட்ச் ஐ திங்க் தட் தே மே லூஸ். ஸோ 1-2 லாஸ்ட் ஒன்ல ஈவன் தோ ஒரு டிப்ளீட்டட் ஆஸ்திரேலியா இருந்தாலும் ஐ ஸ்டில் ஃபீல் தே கேன் லுக் டு கெட் இன் டு த செமிஃபைனல். ஆனால் இட் வில் பி டச் அண்ட் கோ. அந்த சில விஷயம் ஆப்டிமலா வேணும். இந்த டீம் வந்து கொஞ்சம் ரன் கொடுத்துட்டு சேஸ்ன்னு வந்தாலே ரொம்பவே கஷ்டப்படும். எஸ்பெஷலி இப்போ வந்து ஆப்கானிஸ்தான் கிட்டலாம் ரொம்பவே கஷ்டப்படும். வில் சி ஹவ் தே கோ. தே டோன்ட் லுக் அ பர்டிகுலர்லி ஸ்ட்ராங் சைட், பட் ஐ திங்க் கொஞ்சம் தேத்திட்டு தே கேன் கெட் இன் டு தி செமிஃபைனல். இப்போ நியூசிலாந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் இந்தியா ஒரு டீம் வந்து தே கேன் ரியலி லுக் டு வின் த காம்படிஷன்னா இது நியூசிலாந்து தான். தே ஹவ் காட் அ வெரி குட் சான்ஸ் இன் மை வியூ. அந்த ஸ்குவாடை பார்த்தோம்னா ருட்டீன் நேம்ஸ் தான். ஒரு சில பேர் நான் எடுத்துருப்பேன். இப்போ ஒரு பென்சியர்ஸ் ரூல்ட் அவுட்னால ஜேக்கப் டஃபி அவர் வந்து ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான். ஒரு சில மேட்சஸ் விளையாடி இருந்திருக்கார். பட் ஐ ஸ்டில் சே தே குட் ஹவ் போல்ஸ்டர் தட் ஃபாஸ்ட் bowling ஸ்டாக்ஸ் பெட்டர். நேத்தன் ஸ்மித் ஒரு இப்போதான் ஒரு புதுசா வந்து ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். அதுக்கப்புறம் மைக்கேல் பிரேஸ்வெல் இஸ் பேக் இன் த சைட்ஸ். எல்லாருமே நிறைய பேர் இந்த 2023 வேர்ல்ட் கப் விளையாடினா வில்ட்ரோ ஆல்சோ இட்ஸ் அ குட் ப்ராஸ்பெக்ட் இஸ் இன் த டீம். 11 எப்படி போவேன்னா தேவன் கான்வே ஓப்பனிங், அவர் விக்கெட் கீப்பிங் பண்ணணும். அவர் எதனால பண்ணணும்னா ரிச்சின் ரவீந்திரா ஆல்சோ ஓப்பனிங், கேன் வில்லியம்சன் நம்பர் 3, டெரல் மிச்சல் நம்பர் 4, மார்க் சாப்மன் விளையாடியே ஆனும் நம்பர் 5, கிளென் பிலிப்ஸ் நம்பர் 6, மைக்கேல் பிரேஸ்வெல் 7, Captain Mitchell Sartner 8, Matt Henry 9, Lockie Ferguson 10 and Will Rourke at number 11. இப்ப டேவன் கான்வே வந்து விக்கெட் கீப்பிங் பண்ணலைன்னா டாம் லேத்தம் தான் விளையாடி ஆனும். இல்லைன்னா குளென் பிலிப்ஸ் கீப்பிங் சொல்லணும். யூ வில் லூஸ் அவுட் ஆன் அ bowling ஆப்ஷன் இஃப் யூ ஆல்சோ வாண்ட் டு கன்சிடர் him. அப்ப குளென் பிலிப்ஸ் கீப்பிங் பண்ண சொன்னாலும் யூ காட் ரச்சின் ரவீந்திரா, மிச்சல் சாண்ட்னர், மைக்கேல் பிரேஸ்வெல். ஆனா
இப்போ if you want Glenn Phillips is bowling okay to bowl, நான் என்ன சொல்றேன்னா தேவன் கான்வே கேன் ஆல்சோ கீப். மார்க் சாப்பன் வந்து நம்பர் 5 இறங்கினா இட்ஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் இது ஃப்ரம் டாம் லேத்தம். இப்போ வந்து கொஞ்சம் விக்கெட் சீக்கிரமா போச்சுன்னா டாம் லேத்தம் அனுப்பலாம். ஆனா இப்ப நிறைய தடவை வந்து இஃப் யூ காட் ஆஃப் டு வெரி குட் ஃபவுண்டேஷன் ஒரு ஆள் இல்லைன்னா அவரை தான் அனுப்பணும். இது கம்ப்ளீட்லி புட்ட ரோட் பிளாக் இன்னிங்ஸ். நம்ம அந்த வேர்ல்ட் கப் செமிஃபைனல்ல கூட பார்த்தோம். ஆர் வந்ததுனால தான் பாதி தட் ரோட் பிளாக் ஹேப்பன். இந்தியா ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு வின் தட் மேட்ச். ஆனாலும் மார்க் சாப்மேன் அண்ட் ஜிம்மி நிஷம் ஒரே டீம்ல விளையாடி இருந்தா தே குட் புட் அ கிரேட்டர் ஃபிஸ்ட் வித் சேசிங் த ஸ்கோர். அதனால தான் மார்க் சாப்பன் நம்பர் 5 ஸ்பின்னு தான் விளையாடுவார். இப்ப தேவன் கான்வே கீப் பண்ணா ஒரு 4 ஸ்பின்னர். இப்ப யூ காட் மிச்சல் சாண்ட்னர், பிரேஸ்வெல், கிளென் பிலிப்ஸ், ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர், வில் ஓரோர்க், மேட் ஹென்ரி, லாக்கி ஃபெர்குசன். இவ எங்க கொஞ்சம் கஷ்டப்படுவானா, இப்ப இதனாலதான் நான் சொன்னேன் அந்த பேக்கப்ஸ் ஆடம் மில்ன் மாதிரி ஒரு ஆளு. அவர் நன்னா போன்றிருக்கார், அவர் வந்து வேகமா போன்றிருக்கார். ஈ கேன் ஸ்ட்ரைக் அப் ஃப்ரண்ட் அண்ட் கேன் போல் த டெத் ஆல்சோ. எதனால அவரை போடலன்னு எனக்கு புரியல. அவர் இன்க்ளூட் பண்ணல. when you already also got Ben Simmons injured and you had another chance to bring someone in, you got inexperienced Jacob Duffy. எனக்கு அது புரியல. ஏன்னா இப்ப மேட் ஹென்ரி ஸ்ட்ரைக்கிங் அப்படி என்ன சொல்றது, விக்கெட் எடுக்கலைன்னா வில்ட்ரார்க்கும் லெங்க் அடிக்கிறவர், லாக்கி ஃபெர்குசனும் ஷார்ட்டர் லெங்க்ஸ் போடுறவர். இந்தியா கிட்டலாம் விளையாடினா அதுவும் இந்த துபாயில வந்து 2வது இன்னிங்ஸ்லாம் ஸ்பின்னருக்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்காது. முதல் இன்னிங்ஸ்ல போட்டாலும் இந்தியா த பெஸ்ட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் இன் ஒயிட் பால் கிரிக்கெட். ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னரும் இல்லை நியூசிலாண்டுக்கு. இறங்கி வந்து அடிச்சா சாண்ட்னருக்கே ஹி வில் நாட் பி எஃபெக்டிவ். அதனாலதான் மேட் ஹென்ரி எஸ்பெஷலி அகேன்ஸ்ட் டீம்ஸ் லைக் இந்தியா முதல்ல ஸ்ட்ரைக் பண்ணலைன்னா பவுலிங் கொஞ்சம் கஷ்டம் போடும். அந்த பாகிஸ்தான் எல்லாம் விளையாடுனதுனால it seems as if it can really do well against anyone. I will still say against India or the front line contenders to win கொஞ்சம் அடி வாங்கலாம் அந்த bowling, but against other teams they should be fine. Will Young as a backup for Kane நினைக்கிறேன். இப்ப நான் வில் யங் தான் விளையாடணும்னு சொன்னேன். பிஃபோர் தேவன் கான்வே வந்து இந்த ஒரு சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட ஒரு 60-70 அடிச்சார், 80 அடிச்சார். தென் ஆஃப்டர்வர்ட்ஸ் ஸ்கோர் ஒரு 36 in the previous match. He's batting for a while, at least staying there for a long time, and I think he looks decent enough, especially the keeping commodity தான் பார்க்கணும். இப்ப Glenn Phillips wicket keeping in போட்டா I don't think they will sit out Conway. ஆனா Glenn Phillips wicket keeping in போட்டா then you could look to play Will Young. But if Conway keeps, and you can also free up Glenn Phillips the bowler. So அந்த வழியா தான் நான் போவேன். நேத்தன் ஸ்மித் வந்து I don't think he will get to play. ஒரு இது என்ன பண்ணலாம்னா இப்ப துபாயில விளையாடுறச்சு மைக்கேல் பிரேஸ்வெல்ல உக்காத்தி வச்சுட்டு நேத்தன் ஸ்மித். பட் நேத்தன் ஸ்மித் has not played much white ball cricket for New Zealand. மைக்கேல் பிரேஸ்வெல் has got credentials as a batsman. as a bowler இந்தியா கிட்ட ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. பட் பேட்ஸ்மேன் வந்து he's got more batting credentials than நேத்தன் ஸ்மித். இப்ப வந்து நேத்தன் ஸ்மித் உள்ள வந்தோம்னா நம்ம 6க்கு அப்புறம் கொஞ்சம் வீக்கா ஆயிடலாம். அதனாலதான் I don't know if they will do that. But this team, apart from playing against India, if Matt Henry doesn't strike, I feel they've got a good chance against all the other teams. இப்ப வந்து வென்யூஸையும் பார்த்தா அந்த எதனாலன்னா பங்களாதேஷ் கிட்ட ரவால்பிண்டி, ஐ திங்க் தே வில் ஈஸிலி பீட் பங்களாதேஷ் அண்ட் ரவால்பிண்டி. நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு தெம். அதுக்கப்புறம் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் நினைக்கிறேன். பாகிஸ்தான் கிட்டையும் முதல் மேட்ச் ஆஃப் த டோர்னமெண்ட் அது கராச்சி, அது கொஞ்சம் திரும்புற பிச்சு. ஆனா மேபி நியூசிலாந்து காட் மோர் ஸ்பின் ஸ்ட்ரெங்த் தேன் பாகிஸ்தான். அதனாலதான் நியூசிலாந்து will also go with an edge in that match. It also very good players of spin also. So ஒரு 2 மேட்ச் ஆது ஜெயிச்சுடுவா அந்த இந்தியா கிட்ட. நான் பயஸ்டாலாம் பேசல. அந்த 3வது மேட்ச் ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். But it can be sort of a trial for them. I think New Zealand got a high chance of making it to the final. ஆனா திருப்பியும் நான் ஒன்று சொல்றேன், இப்ப ஆஸ்திரேலியா வந்து ஃபைனலுக்கு வந்தா எங்க விளையாட போறான், லாகோர்ல தான் விளையாட போறான். அவர் அப்படியும் இருக்கு, அப்படி இப்படியும் இருக்கும். நியூசிலாந்து have got more spin options than Australia. If New Zealand lose to Australia, I'll feel very disappointed because it'll be their best chance to beat them in a knockout match in an ICC event. So அது ஒரு மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் இதா ஒரு காட்டும். And I hope
தட் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா வந்து அந்த லஹோரில் விளையாடினா ஐ ஹோப் தட் நியூசிலாண்ட் பீட்ஸ் ஆஸ்திரேலியா ஃபார் தெம். அதுக்கப்புறம் ஜஸ்டிஃபைட் ஃபைனல் எனக்கு பொறுத்த வரைக்கும் 2 ஸ்ட்ராங்கஸ்ட் டீம்ஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாண்ட் இன் துபாய். வில் சி ஹவு தட் கோஸ். ஆனால் கண்டிப்பாக செமிஃபைனல் வந்துடுவா. செமிஃபைனல் வந்தால் ஐ ஆல்சோ எக்ஸ்பெக்ட் தம் டு வின் த செமிஃபைனல் அண்ட் பிளே த ஃபைனல் அகேன்ஸ்ட் இந்தியா இன் துபாய். அதான் அந்த 2 டீம் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இங்கிலாந்து அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா. அவள் வந்து என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இருக்கிற ஃப்ரெண்ட் கிட்டலாம் அனுப்புங்க. ரெமெடி இஸ் மை ஒப்பீனியன். வாட்ஸ் யூ.